தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்த இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நமக்காக சிந்திக்க கொடுக்கப்பட்டுள்ள பகுதி மார்க் நற்செய்தி அதிகாரம் 2, இறை திரு வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு இல்லாதவராய் பிறத்தல் அரிது. மானிட பிறவி மாண்புள்ள பிறவி. இப்பிறவியில் மகிழ்வுடன் வாழ 7 நாட்களை கொடுத்து 7வது நாளை ஓய்வு நாளாக அர்ச்சித்தார். ஓய்வு நாளில் படைத்த பரம்பொருளோடு ஒன்றித்திருக்கவும் நன்றி செலுத்தவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஒரு இயந்திரம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பல நாட்களாக விடாமல் இயங்கினால் அதற்கு தேய்மானம் ஏற்படும். எனவே அந்த இயந்திரத்தை தொடர்ந்து பயன்படுத்தாமல் இடைவெளி விட்டு செயல்படுத்தும் போது எந்த ஆபத்துமின்றி நன்றாக இயங்கும். அதே போலத்தான் நம் உடலும் மனதும். 6 நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம் 7ஆம் நாள் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். ஓய்வு நாளை சுத்த போசன நாளாக பயன்படுத்த வேண்டும். கடவுளோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். கடவுளின் மறு உருவாய் நம்முடன் உடன் பயணிக்கும் சகோதர சகோதரிகளுக்காக நேரங்களை செலவிட வேண்டும். அவர்களோடு பேசி பழகி சிரித்து மகிழ்ந்திருக்க வேண்டும். அவர்களின் சுக துக்கங்களை கேட்டு அவற்றிலிருந்து விடுபட நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். இதன் மூலம் நம் மனம் மகிழ்ந்திருக்கும், நம் கடவுளும் மகிழ்ந்திருப்பார். ஓய்வு நாளில் ஜெப நேரங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அதே வேளையில் இறைவன் உறைந்திருக்கும் ஆலயமான நம் உடலை பராமரிக்க வேண்டும். சத்தான உணவுகளை உண்பதும் தண்ணீர் அருந்துவது, நம் உடலை பராமரிப்பது போன்ற செயல்களிலும் ஈடுபட வேண்டும். ஓய்வு நாளுக்காக மனிதர்கள் அல்ல, மனிதர்களுக்காகவே ஓய்வு நாள் என்பதை மெய்ப்பிக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாள் என்பது கடவுளுக்கு தான். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை மிகவும் வருத்தி கொள்ளாமல் ஆண்டவருக்காக நம்மை முழுவதுமாக கையளிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மிகவும் அற்புதமான கருத்தாக இருக்கிறது. ஆகவே தான் கடவுளை தி லார்ட் ஆஃப் சாபத், ஓய்வு நாளின் கடவுள் என்பார்கள். எனவே இந்த இளைப்பாறுதல் ஓய்வு என்பது நம் அனைவருக்கும் தேவை. எனவே அந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் போல சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி அந்த சட்ட திட்டம் எதற்காக எந்த கருத்தை முன்னிறுத்துகின்றன என்பதை மறந்து போய் மேலோட்டமாக சட்டங்களை கடைபிடிக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இன்று ஓய்வுகளுடைய ஆண்டவராகிய கடவுளிடத்தில் நாம் வருவோம். உண்மையான கருத்தை தேடி வருவோம். அவர் நமக்கு ஆறுதல் இளைப்பாறுதல் தருவார், வாழ்வை கொடுப்பார். ஆகவே இளைப்பாறுதல் தரும் ஆண்டவரை நோக்கி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.